நேசிக்கின்ற சாவேசுடைய பேரன் இன்றைக்கு அமெரிக்க மண்ணிலே கால் பதித்துக் கொண்டிருக்கிற பிற துறை சார்ந்தவர்களாக இருந்தால் நாங்களெல்லாம் தமிழ் படித்தவர்கள், தமிழ் துறையை சார்ந்தவர்கள். இங்க வந்திருக்க அத்தனை பேரும் பிற துறை சார்ந்தவர்கள். தமிழ் வாழ வேண்டும், தமிழ் வளர வேண்டும், அந்த தமிழ் எல்லா இடங்களும் இருக்க வேண்டும், வேர்ச்சொல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக சிறப்பான முறையில் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். இன்றளவும் பாரிஸ்ல எப்படி இருக்கிறது, ஜெர்மனில இருக்கிறது, இங்கிலாந்துல எப்படி தமிழ் சொற்கள் எல்லாம் இருக்கின்றன என்று ஆய்வு சிந்தனைகளை விதித்து வருகின்ற அன்புக்குரிய ஐயா அவர்களுக்கு இங்கே பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் சொல்லி ஐயா சாமிநாதன் அவர்களை அன்போடு வருக என்று வரவேற்கிறோம். பாருங்கள் ஐயா, உரையாற்றி மகிழுங்கள் ஐயா. கண்டிப்பா. வணக்கம், மிக்க நன்றி. திரைகடலோடியம் திரவியம் தேடு என்ற சொல்லாடலை மெய்ப்பிக்கும் வகையில் உலகத்தின் பல்வேறு பாகங்களிலிருந்து இந்த உலகத்தமிழ், இது தமிழ் மொழிக்கான நாள் அதான் சொல்லுவேன், அந்த மாதிரி ஒரு நாளை இன்னைக்கு நம்மளோட கொண்டாட இணைந்திருக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். இந்த ஒரு அரிய வாய்ப்பினை எனக்கு நல்கிய அவர் தமிழ் தேனி இடைவிடாது பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு ஒரு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்திக்கிட்டே இருக்கிறாரு. தமிழ்ல தொல்காப்பிய வகுப்புகளை முடிப்பாரு, புத்தகம் வெளியிட்டு வரும். இப்போ அடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய முனைவர் மு கலைவேந்தன் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில வந்து சிறப்பிச்சுக்கிட்டு இருக்க ஆஸ்திரேலியாவின் தொல்காப்பியம் என்ற தலைவருக்கும், விஜிபி தமிழ்ச்சங்க தலைவர் அவர்களுக்கும், மற்றும் இன்றைக்கு இந்த நிகழ்வை தொடங்கி மாநாட்டை தொடங்கி வைக்க இருக்கக்கூடிய மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கோவை செழியன் அவர்களுக்கும், அதுபோல இன்னும் பல பேர் என்னை அடுத்து பேச இருக்கிறாங்க, அறிஞர்கள், விருதுகள் வாங்க இருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை, மதிய, இரவு வணக்கங்கள். நான் வட அமெரிக்காவின் மிச்சிகன் மாகாணத்தில் இருக்கிறேன். எனக்கு இரவு இப்போ 9 மணி. அதனால இந்த இரவு வணக்கம். உங்களை எல்லாரும் சந்திச்சதுல மிகப்பெரிய சந்தோஷம். இது வந்து தாய்மொழிகளின் நாள் அப்படிங்கிறத விட தமிழ் மொழியின் நாள்னு சொல்லுவேன். ஏன்னா உங்களை சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் வந்து உலக மொழிகளின் தாய் தமிழ் என்று ஒரு கருதுகோளை எடுத்து தொடர்ந்து சமூக வலைதளங்களை பதிவிட்டு வந்துருக்கிறேன். எந்த மொழியா இருந்தாலும், குறிப்பாக மேற்குலக மொழிகளில் மூலம் தமிழ் அப்படிங்கிற ஒரு ஆணித்தரமான ஒரு கருதுகோள். அதை பல இடங்களில் சமூக வலைதளங்களாக இருக்கட்டும், நான் பேசுகிற இடங்களில் வலியுறுத்திட்டு வரேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நான் அவர் சொன்ன மாதிரி 8 நிமிடங்கள் 5 நிமிடங்கள் சுருக்கமா, தமிழ் என்பது உலக மொழிகளின் தாய், உலக மொழிகளுக்கான சொல்வளத்தை அள்ளித்தந்த மொழி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மொழியானது இன்னும் இடையில 1000 வருடங்களுக்கு முன்னாடியோ பல 1000 வருடங்களுக்கு முன்னாடியோ தோன்றிய பல மொழிகள் இன்று வழக்கொழிந்து போய்விட்டன. ஆனா தமிழ் இன்றும் இளமை குன்றாது, அது அன்றும் இன்றும் ஒரே அளவாக அழகாக இன்றும் எழுந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் தமிழ் என்பது இயல்பிலிருந்து வந்த மொழி. அந்த மொழியிலிருந்து கிளைத்த மொழிகள் பல. நாம் இன்று சொல்லக்கூடிய ஜெர்மானிய மொழிகளாக இருக்கட்டும், ஆங்கிலம், டச்சு, லத்தீன், கிரேக்கம் என இந்தோ யூரோப்பிய மொழிமாங்க, இதுல உள்ள சொற்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சங்க தமிழ் சொற்களால் கட்டமைக்கப்பட்ட மொழி. அவற்றின் வடிவங்கள், வரி வடிவங்கள் வேறு, இலக்கணங்கள் வேறு. ஏன்னா இலக்கணமும் இலக்கியமும் வந்து கால சூழ்நிலையில் வாழ்வியலில் வரும். ஆனால் அந்த மொழிகளுக்கான சொல்லமைப்பு, தொல்காப்பியர் சொல்லுவாரே, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே, அந்த மாதிரி எல்லா சொல்களுக்கும் பொருள் சொல்லக்கூடியது. நான் ஒரு சின்ன உதாரணத்தை ஆரம்பிக்கிறேன், அங்கேருந்து அப்படியே நம்ம கொஞ்சமா போயிடலாம். 5 நிமிடத்துல முடிச்சிருவோம் ஐயா, ஏன்னா நிறைய பேர் பேச இருக்கிறாங்க. வழக்கமா ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சைக்காலஜி அப்படிம்பாங்க. இந்த சைக்காலஜி அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பான ஒரு வார்த்தை, அதோடைய முதல் எழுத்து பீல இருக்கும். கேட்டா பி சைலண்ட் அப்படிம்பாங்க. சைக்காலஜி என்ற வார்த்தையில் முன்னாடி பி. இதோடைய வேர்ச்சொல் எட்டிமாலஜி போய் ஆராய்ச்சி பண்ணோம்னா இது லத்தீனில் இருந்து வந்தது. லத்தீனுக்கு முன்னாடி இது கிரேக்கத்தில் இருந்தது. கிரேக்கத்தில் அதோடைய பேரு பிசிகோ, PSHY அப்படி பிசிகோன்னு போடுறாங்க. லத்தீன் மொழியை பேசினவர்கள் இந்த பியையும் சேர்த்து சொல்ல முடியாதால அவங்க சைக்கோன்னு மாத்தினாங்க. அது அப்படி ஆங்கிலத்துக்கு சைக்காலஜி வந்தது. இப்போ இந்த மொழி பிசிகோ என்ற கிரேக்க சொல்லுடைய மூலம் என்னங்கிறது அதுக்கு மேல அவங்களால போக முடியாது. இப்போ நாம சொல்ல வர இப்ப இந்த பிசிகோ அப்படிங்கிற சொல்ல வேற ஒண்ணும் இல்லை, நம்மளுடைய வகர பகர திரிவு தான். பாத்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம் கோபம் அப்படிங்கிறத எழுதும்போது கோபம் எழுதுவோம், பாவா மாறும். விஜய் பேஜயா மாறதா இருக்கட்டும், கோவாலன் கோவலனா மாறுது. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வகரமும் பகரமும் தன்னுடைய இடத்தை மாறி வரும். இப்போ அந்த மாதிரி அந்த பிசிகோல முன்னாடி போட்டீங்கன்னா வா வந்துச்சுன்னா வசீக அப்படின்னு வரும். உடனே மக்கள் சொல்லுவாங்க வசீகரம் என்பது வடமொழி சொல்.
நான் ஜெர்மானிய மொழியும் டச்சு மொழியையுமே தமிழ் தந்த சொல்லிட்டு இருக்கேன். அதனால வடமொழி என்பது கணக்குல வராது. என்ன அண்ணன் போறேன். இந்த வசீகரம் என்ற சொல்லுக்கு இன்னும் மூலச்சொல் தேடினேன்னா அங்க கிடையாது. ஆனா தமிழ்ல வரும். என்ன படுதுன்னா வயப்படுத்துதல். வயம் வசமாகும். வசம் வசியமானது. வயம்னா என்ன பாத்தீங்கன்னா தன் வயப்படுத்துதல். இந்த வயம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு வேர் வரும் தமிழ்ல. என்ன வேறுனா வல். வல் என்ற வளைக்கருத்தை கொண்டதே தன்பால் ஒருத்தரை வளைத்தல். அதுதான் வயப்படுத்துதல். எகர சகர பிரிவு அயலூர் அசலூரா மாறும், கயம் கசமா மாறும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா வல் வயமானது, வயம் வசமானது, வசம் வசியமானது, வசியம் வசிக்கோ ஆனது, வசிக்கோ பசிக்கோ ஆகி சைக்காலஜி ஆகி இன்று ஆங்கிலத்தில் சைக்காலஜி முன்னாடி இருக்கும் எழுத்து பி ஏன் என்று யாருக்கும் தெரியாது. அதன் மூலம் வல் என்ற வளைக்கருத்திலிருந்து வந்தது. இன்றும் நான் பயன்படுத்தும் சொல். உன் வழக்கையில் வளையல்கள் நான் அல்லவா நீ வளைகை அப்படின்னு சொல்லி கவியை எழுதக்கூடிய இன்னும் வல் என்ற வளைக்கருத்து நம்மிடம் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, பிளையர்னு சொல்லுவோமே, கட்டிங் பிளையர். பிளையர் என்ன சொல்லக்கூடிய சொல்லுடைய வேர் சொல்ல பார்த்தீங்கன்னா அது பிஎல்இஐஆர், பிளையர். அது வளை அப்படிங்கிற சொல்லு. அதாவது வளைக்கக்கூடிய, அதுவும் தமிழ் வளை என்ற சொல். பார்த்தீங்கன்னா பிளையருக்கும் சைக்காலஜிக்கும் உள்ள தொடர்பை தமிழின் வேர்ச்சொல் வல் என்ற வளைக்கருத்திலிருந்து சொல்ல முடியும். இது சைக்காலஜி. இப்போ அதெல்லாம் விட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஆயின்மெண்ட்டுங்கிற ஒரு வார்த்தை. நீங்க எல்லாருமே போய் பார்க்கலாம். எட்டிமாலஜில போய் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல ஆயின்மெண்ட் அப்படிங்கிற அந்த சொல் லத்தீன்லேருந்து வந்திருக்கும்பாங்க. அதோட மூலம் அகைன் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அது கிரேக்கத்துல போய் நிற்கும். அதிகபட்சமா வடமொழியில போய் நின்றும் அதுக்கு பிறகு வர முடியாது அவங்கள. அவங்க நிறைய, ஏன்னா அந்த மொழி, இந்த மொழியினுடைய ஆழம் நம்ம இந்த வேர்ச்சொல் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மேற்குலக அறிஞர்களுக்கு தெரியாது. இல்லை அவர்கள் புலமைக்கு அந்த இடத்துக்கு வரல. இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த ஆயின்மெண்ட் அப்படிங்கிற சொல்லோட வேர்ச்சொல் பார்த்தீங்கன்னா அஞ்சனம்னு விட்டுருப்பாங்க. தமிழ்ல அஞ்சனமை என்பது சுத்தமான ஒரு தமிழ் சொல். அது சங்க காலத்திலேருந்து இருக்கு. அஞ்சனம் என்பது ஒரு நல்ல அரைத்த மசிய மைக்கு பேர் தான் அஞ்சனம். அஞ்சனம்ங்கிற சொல்லு ஆயின்மெண்ட் ஆனது அப்படிங்கிறது இன்னைக்கும் எட்டிமாலஜில இருக்கு. இது இன்னொரு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மருத்துவ ரீதியான சொற்களாக இருக்கட்டும், வாழ்வியல் ரீதியான சொற்களாக இருக்கட்டும், நம்மளுடைய இன்னைக்கு மேற்குலகத்துல பயன்படுத்தக்கூடிய சொற்கள் வெறும் ஆங்கிலம் ஜெர்மானியம் மட்டும் இல்ல, பார்த்தீங்கன்னா மற்ற இன்னும் 2-3 ஆங்கில ஜெர்மானிய மொழிகள் உள்ள சொத்தை சொல்லிட்டு நான் மற்ற மொழிகளுக்கும் போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான வார்த்தை பார்த்தீங்கன்னா ரெயின் ரெயின் கோவே என்று நம் குழந்தைகளுக்கு இன்னைக்கு சொல்லித்தரோம். அந்த ரெயின் என்ற வார்த்தை உரை என்ற திருமுருகாற்றுப்படையில் வள்ளுரை மலை துளி, அந்த உரை என்ற சொல் ரையா மாறுனது. இதை சொல்லும் போது நிறைய பேர் அதை நம்பல. இது எப்படிடா உரையில ஊ இருக்கு இங்க ரை இருக்கு அப்படின்னு. அதுக்கு இன்னொரு டச்சு மொழியில உதாரணம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா உறைவன் ஒரு சொல் இருக்கு. அத டபிள்யூ. இப்ப நீங்க கூட பாத்தீங்கன்னா ஐயா விக்னேஸ்வரன் டபிள்யூ போட்டிருக்காங்க. அந்த ஊ வ வகரம் டபிள்யூ என்ற சொல்லை பயன்படுத்தி டச்சுல இருக்கு உறைவன். அந்த உறைவன்கிற சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல ரப், ஊ மறைஞ்சு ரைவன், ரப், ரப் அப்படி மாதிரி, ரப் என்ற தேய்த்தல், ரப்பர்னு சொல்லக்கூடியது. இந்த உறைவன்கிற சொல்லுக்கு வேர் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா உள் உரு உரசு, உரைதல், உரசுதல் அப்படிங்கிறதான் உராய்வு, ரைவன் அப்படின்னு டச்சு மொழிக்கு போய் டச்சு மொழியிலேருந்து ஆங்கிலத்துக்கு ரப்புன்னு மாறி இருக்கு. இவங்க டச்சு மொழியோட உறைவன் வரைக்கும் வச்சிருக்கிறாங்க. WRIJEN உறைவன் போட்டிருக்காங்க. ஆனா அதோடைய மூலம் அது எங்கிருந்து வந்தது என்று நமக்கு தெரியும். இதுதான் சொல்றேன். உலக இன்னைக்கு தாய்மொழிகளின் நாள்ல பாத்தீங்கன்னா உலக மொழிகளுக்கு தாயான தமிழின் மொழி இருக்கிறது. உண்மையில் நாமெல்லாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த மொழியில் நம்ம பழக்கமா இருக்கோம், நம்மளுடைய தாய்மொழியா இருக்கு அப்படிங்கிற விஷயம். இதே மாதிரி பாத்தீங்கன்னா இது மேற்குலக மொழிகளை பத்தி பேசினேன். இதே மாதிரி பாத்தீங்கன்னா கேமல் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. அது அரேபிய சொல்லேருந்து வருவாங்க. அது ஜமால், ஜுமால் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ஒண்ணும் இல்லை. தமிழில் நம்ம பாத்தீங்கன்னா தலையில சுமக்கிறதுக்கு சும்மாடு அப்படி. அந்த ஜுமாலுங்கிற பொருள் என்ன பாத்தீங்கன்னா சுமையை தூக்கிக்கிட்டு போகக்கூடிய ஒரு விலங்கு அப்படிங்கறதான் ஜுமால். அந்த ஜுமாலுங்கிறது கமாலாயி கேமலாயி இருக்கு. இப்போ தமிழ்ல சுமை, சும்மாடு அப்படின்னு சொல்லு இருக்கு. இதை எடுத்து பாத்தீங்கன்னா இந்த சும்மாடுங்கிற சொல் ஜுமாலாயி இன்னைக்கு கேமலா மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பல சொற்கள். இன்னும் அர்மேனிய மொழியில பாத்தீங்கன்னா மசுர் என்ற சொல் முடியை குறிக்கும் சொல்லா இருக்குது. அங்க போய் நீங்க மசுர்ன்னு சொன்னீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் அவங்களுக்கும் தெரியும். முடி நமக்கும் தெரியும் மசுர் என்ற சொல். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உலக மொழிகளுக்கு சொல் வளத்தை அள்ளி தெளித்து இருக்கு. ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்கு. உதாரணம் பாத்தீங்கன்னா கோல் அப்படிங்கிற சொல் டெக்னாலஜில வர, டெக்னாலஜில சொல்லக்கூடிய டெக்னாலஜி என்பதே டெக்ரோன், தச்சோன் என்ற சொல்லுதான். தமிழ்ல சொல்லக்கூடிய தச்சர் என்ற சொல்லுதான் டெக்கோன் ஆகி கிரேக்கத்துல போய் அங்கிருந்து டெக்னாலஜியா மாறினது.
கோல்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா நம்ம இயல்பா பயன்படுத்துறதான். வீட்டில் வரை குப்பை கூலமா இருக்குமோ, கூலம் என்ற சொல். அந்த கூலம் என்ற சொல் பார்த்தீங்கன்னா கோல் என்ற சொல்லின் மூலச்சொல்லா இருக்கும். நம்ம தமிழ்ல இயல்பா பயன்படுத்துற சொல். அத மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ரைஸ் மில் அப்படின்னு சொல்றோம் பேச்சு வழக்கில். அந்த ரைஸ் மில் ரெண்டுமே தமிழ். ரைஸ் என்பது அரிசி என்று உள்ள ஆ என்பது உயிரெழுத்து மறிந்து ரைஸா மாறினது. மில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மெல் என்ற வேர்ச்சொல்லுன்னு வந்திருக்குன்னு போட்டிருக்காங்க. நமக்கு இன்னும் சொல்லுவோம், டேய் நல்ல மென்னு தின்னுடாமோ, மெல்லுதல் அரைத்தல் அப்படிங்கிற வேர்ச்சொல். மெல் என்ற சொல் மெல்லாக மாறியது. அதே மாதிரினா மெல் அப்படிங்கிறதுல 2 பொருள் இருக்கும். நம்ம மெல்லிய அப்படின்னு ஒரு பொருள் வரும். அந்த மெல் என்ன ஆச்சுன்னா மைல்டு அப்படின்னு ஆங்கிலத்துல மாறுது. பாத்தீங்கன்னா மெல் என்ற வேர்ச்சொல் 2 வித கிளைகளை தந்து இருக்குது. அது அவங்களால சொல்ல முடியாது, நம்மளால சொல்ல முடியும். மெல் என்ற சொல் மெல்லுதல் என்ற அரைத்தலையும் சொல்லும். மெல் என்ற சொல் மெல்லிய அப்படிங்கிற சொல்லையும் வரும். கடைசியா திரும்பவும் அவங்க விக்னேஷ் இடத்துக்கு வரேன். டபிள்யூ பார்த்தீங்கன்னா வகரத்துல போட்ட மாதிரி இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு ஆங்கில சொல் வரை, ரைட். ரைட் அப்படிங்கிற சொல்ல பார்த்தீங்கன்னா WRITE. இதோடைய மூலச்சொல் அவங்களுக்கு என்னன்னு தெரியலன்னு போட்டிருப்பாங்க. ஆனா 1500 வருடங்களுக்கு முன்னிட்டு இந்த ரைட் அப்படிங்கிறதுக்கு 2 பொருள் இருந்தது. ஒன்னு எழுதுறது, ஒன்னு படம் வரைகிறது. ஆனா சாக்சோன்ல இருந்தும் ஜெர்மானிய மொழிகள்ல எழுதுறதுக்கு எடுத்துக்கிட்டாங்க ரைட் அப்படின்னு. அந்த ரைட் வேற ஒன்றும் இல்லை. டபிள்யூங்கிறது வ சத்தம், ஆர்ங்கிறது ரை சத்தம், டிங்கிறது வரைது. வரைதல் என்ற சொல் எழுதுவதையும் குறித்தது. மடல் வரைதல், படம் வரைதல். இந்த மாதிரி ஏகப்பட்ட வார்த்தைகள். பேல் என்கிறது பரல் என்ற தமிழ் சொல்லிலிருந்து வந்தது. முதிர் என்ற சொல்லிலிருந்து மெச்சூர் என்ற சொல் வந்தது. கோணி என்ற சொல் தமிழ்ல இருக்கு. இன்னும் கோயம்புத்தூர்ல கோணியம்மன் இருக்காங்க. கோன் என்ற அரசன், கோனுடைய பெண்பால் வந்து கோணி. கோணியை பார்த்தீங்கன்னா குயின். குயினோட ரூட்ல போட்டிருப்பாங்க KONE இருக்கு. ஆனா இதோட எங்க மூலம் தெரியும் போட்டிருப்பாங்க. அந்த மூலம் தமிழில் இருக்கிறது. கிளர்ச்சி ஹிலாரிட்டியா மாறிச்சு. வெஞ்சன்ஸ் வஞ்சனத்திலிருந்து வந்தது. புகை பாகா மாறினது. முக்கியம் பார்த்தீங்கன்னா கஃப் அப்படின்னு சொல்லி ஹேண்ட் கஃப், அதாவது கையில போடுறது. அது ஒன்றும் இல்லை, காப்பு. HUFF காப்பு என்ற சொல் கஃபா மாறினது. ஸ்கேப் கோட் அப்படிங்கிறது காவுங்கிற சொல்லின்னு வந்தது. இந்த மாதிரி உலக மொழிகளுக்கு தன் சொல் வளத்தை அள்ளித்தந்த தாய்மொழி நம் தமிழ் மொழி. இது தமிழ் இன்னைக்கு உலக தாய்மொழிகளின் நாள்ல நாமெல்லாம் தமிழ் பேசுறோம் அப்படிங்கிறது ஒரு பெருமை, புல்லரிக்கும் ஒரு விஷயம். அந்த மொழி நான் இங்க வட அமெரிக்கால குழந்தைகள்கிட்ட சொல்லும் போது நான் சொல்லுவேன், நீங்க கத்துக்கிற மொழி ஒரு சாதாரண மொழி இல்லை, இது உலக மொழிகளின் திறவுகோள். இந்த மொழியை நீ தெரிஞ்சுக்கிட்டனா உனக்கு கிரேக்க மொழி தெரியும். பேலியோங்கிற சொல் பழையங்கிற தமிழ் சொல்லுன்னு வந்தது. லத்தீன் புரியும், உனக்கு பிரெஞ்சு புரியும், டச்சு புரியும், உனக்கு ஸ்பானிஷ் புரியும், உனக்கு அர்மேனிய மொழி புரியும். ஆனா அந்த ஒரு மூலத்தை பார்த்தீங்கன்னா சங்க தமிழ் சொற்கள் உனக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு ஆங்கிலக்காரன் பயன்படுத்தி நம்ம சங்க தமிழ் சொற்கள் அப்படிங்கிறதும் அதே மாதிரி இந்த குழந்தைகள் சொல்றது தமிழ் மொழி என்பது உலக மொழிகளின் திறவுகோள். இந்த இனிய நாளில் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுத்த முனைவர் மு. கலைவேந்தன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மேலும் மேலும் நிறைய பேர் பேச வராங்க. ஐயா நான் அதிக நேரம் எடுத்துக்கலன்னு நினைக்கிறேன். என்னால் முடிந்த சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். மிக்க நன்றி. நன்றி ஐயா, நன்றி. நல்ல சிந்தனையை குறிப்பாக தமிழாய்வு என்கிற அந்த மாநாடு, அந்த தமிழாய்வுங்கிற சொல்லுக்கு ஏற்ற நிலையிலே தமிழ் வேர்ச்சொற்களெல்லாம் எங்கிருந்து புறப்பட்டன, இதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக சங்க இலக்கியங்கள் எவ்வாறு இருந்தது, குறிப்பா அந்த சைக்காலஜிங்கிற சொல்லு எப்படி வந்தது. இன்னும் ரொம்ப ஆச்சரியமா சொன்னது எனக்கு என்னன்னா, சுமை, சும்மாடு, கேமல் எப்படி வந்து சொல்றாங்க, எப்படி சிந்திக்கிறார்கள். ஒரு நல்ல தமிழராக இருந்து கொண்டு அவருக்கு பல பணிகள் இருக்கின்ற இருந்தாலும் கூட அந்த பணி முடித்த பிறகு தமிழில் சிந்திக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய ஐயா சாமிநாதனுடைய அந்த பணி தொடர வேண்டும். அது நூல் வடிவம் பெற வேண்டும். அவையெல்லாம் ஒரு கோவையாக மிக விரைவில் எழுத வேண்டும். நல்லா சிந்திக்கிறார் ஐயா. நான் சொல்லிட்டு ஐயாட்ட சிந்திக்கிற பொழுதுலாம், பேசுகிற பொழுதுலாம் அதெல்லாம் நம்ம வந்து நூலாக. ஏன்னா நாங்களாம் தமிழ் படித்தவங்க இப்படிலாம் சிந்திக்க முடியல. ஏன்னா எங்களுடைய கால ஓட்டங்கள்ல நாங்களாம் போகும்போது நானே சொன்னேன், இப்போ தீர்மானம் நிறைவேற்றுறோம். தமிழ் படித்தவர்களுக்கு தமிழ் இலக்கண இலக்கிய வகுப்பினை பயிற்சி வகுப்புகளை மாதந்தோறும் அரசு செய்ய வேண்டும் சொல்றேன். ஏன்னா எல்லாம் மறந்துடுறோம். நாங்க பணிக்கு போயிட்டா தமிழே மறந்துடுவோம். தமிழ் பேராசிரியர் தான் பேச்சு, ஆனா அதை மறந்துடும். அதை எப்படி சொல்லி தரணும், எப்படி அதை விரிவுபடுத்துங்கிற எண்ணம் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல
பணி நேரமாக மற்ற நேரத்தில் தமிழை சிந்திக்கக்கூடிய நல்ல இளம் அறிஞராக இருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகள். ஐயா சாமிநாதனுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உங்களுடைய காலத்திலிருந்து பங்கெடுத்துக் கொண்டு அவங்களுக்கு நன்றி.